மியூசிக் டைரக்டரா சினிமாக்குள்ள அறிமுகமான ஹிப்ஹாப் தமிழா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ரைட்டர்னு எல்லா கலாச்சாரத்தையும் ஒன்றா சேர்ந்து எடுத்த படம் தான் மீசைய முறுக்கு. ஸோ இந்த படம் வந்து அப்போ யங்ஸ்டர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த படம். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு கதையை, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹிப்ஹாப் தமிழோடைய ஒரிஜினல் ஸ்டோரி. அவர் வாழ்க்கையில் நடந்தது, அவர் ஜெர்னி எப்படி டேரக்டர் ஆனாரு, இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த விஷயங்கள் இதெல்லாமே எழுத்து கரெக்டாக பக்குவமாக குக் பண்ணி கொடுத்ததுனால நம்ம ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுனால படத்தை தூக்கி கொண்டாடிட்டாங்க. படம் டெபியூட் மூவி தாறுமாறு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஹிட்டை வந்து ஹிப்ஹாப் தமிழோட கெரியர்லேயே அவர் பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா சரி அதே ஃப்ரான்ச்சைஸை நம்ம எடுக்கலான்னு திரும்ப கையில் எடுத்திருக்காரு. சேம் அதே டேரக்டர் அவர் தான், மியூசிக் டைரக்டர் அவர் தான், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே அவர் தான். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய கம்பேக் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாத் ஆகட்டும் டக்குன்னு பாக்ஸ் ஆஃபீஸர் கிங் மேக்கராக போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷமா இருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லை. ஸோ இந்த படம் ஒரு கம்பேக் படமாக வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.